Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல நாட்டு சர்க்கரையில எப்படி லெமன் ஜூஸ் செய்யலாம்னு பார்க்கலாங்க. பொதுவா எல்லாமே ஒயிட் சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம் லெமன் ஜூஸ்னாலே. நாட்டு சர்க்கரையில எப்படி டேஸ்டியா பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான லைம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, லெமன் ட்ரீக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பழுத்த லெமனை பறித்து தான் செய்ய போகிறோம். பறிச்சாச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. நாட்டு சர்க்கரை, இஞ்சி, லெமன், இது வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ஜூஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த இஞ்சை மிக்சர் ஜாரில் போட்டு அதிலிருந்து நம்ம ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை டீ வடிகட்டியில் வச்சு அதில் இருக்கக்கூடிய ஜூஸை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபஸ்ட் எடுத்துப்போம். இதுக்கப்புறமா அதிலே லெமன் பிழிஞ்சுட்டுக்கோம். ஏன்னா அந்த விதையெல்லாம் போகும் இல்லைங்களா ஜூஸில், அதனால் அதையும் இங்கே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். லெமனில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குங்க. ஹெல்தி வேலை இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு நம்ம ஜூஸாக குடிக்கலாம், ரொம்ப நல்லது. அது கூடவே இஞ்சி சேர்க்கறதுனால இன்னும் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த ஜூஸில். ஸோ இது நம்ம டைஜஷன் கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட இதை குடிச்சிக்கலாம். இது ஒரு நேச்சுரல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்க டைமில் நம்ம இதை குடித்தோம் அப்படின்னா ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு லெமன் ஜூஸ் விட்டுட்டு அந்த லெமன் ஜூஸையும் அந்த வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துட்டோங்க. அதில் இப்போது தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்க்குறோம். நீங்கள் எப்போவுமே ஒயிட் சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி அளவு போடணும். அப்போ தான் உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஜூஸ்க்கு சேர்க்க வேண்டிய எல்லா பொருளும் சேர்த்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சுவையான எலுமிச்சைப்பழச்சாறு தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க, குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. ஸோ இந்த வெயில் டைமில் நீங்கள் அதை வீட்டிலே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். இதுக்கு மேலே இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜா விதை போடலாங்க. இல்லாட்டி பாதாம் பிசின் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சரண் மெகாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.